டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நான் இண்டிகேட் பண்ற டெக்னிக்கல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். அதுக்கு 4 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்கு. அதை பத்தி பேசிக் ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா மெம்பர்ஷிப் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி 10th எபிசோட் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 9 எபிசோட்ஸ் கொடுத்துருக்கோம். 9 எபிசோட்ஸ்லையும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மூவ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது புரியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷனாக தான் நம்ம இதை பார்க்கறதுனால நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கும்போது உங்களுக்கு சடனாக புரியாமல் கூட இருக்கலாம். அதனால அந்த வீடியோஸை பாருங்க. அந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுடைய ஹோம் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் கேண்டில்ஸ்டிக்ஸ் எபிசோட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோஸ் லைனா இருக்கும். அது லைனா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ கூட பார்த்து நீங்க லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா 2 கேண்டிலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பியர்சிங் லைன் அப்படிங்கிற கேண்டில், இன்னொரு கேண்டிலுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிளவுட் கவர்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 2 கேண்டிலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் பியர்சிங் லைன் அண்ட் புல்லிஷ் பியர்சிங் லைன் அப்படிங்கிற நேம் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டெக்னிக்கல்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக எங்கூட லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். என்னுடைய ஆன்லைன் கிளாஸுக்காக நீங்கள் இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல நீங்கள் மெசேஜ் மென்ஷன் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. அதை கூட பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. என்னுடைய மெயில் ஐடி மகேஷ் MAHESH253991@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். ப்ளஸ் அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பியர்சிங் லைன் அண்ட் ஆல்சோ டார்க் கிளவுட் கவர் அப்படிங்கிற ஒரு கேண்டில். இப்போ இந்த பர்டிகுலர் கேண்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் பியர்சிங் லைன் சொல்லலாம், இல்லைன்னா டார்க் கிளவுட் கவர்னு சொல்லலாம். இந்த 2 கேண்டிலுடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பியர்சிங் லைன் சொல்லலாம், இல்லைன்னா டேரக்டா நம்ம பியர்சிங் லைன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் பியர்சிங் லைன் அப்படிங்கிற கேண்டில். இப்போ இந்த கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி இதனுடைய பிரைஸ் ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேரிஷ் பியர்சிங் லைன் அப்படிங்கிறது இது ஆக்சுவலாக வந்து 2மே வந்து ரிவர்சல் கேண்டில்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரிவர்சல் கேண்டில்ஸ். அப்போ பேரிஷ் ரிவர்சல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இனிஷியலாக மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்திருக்கும். அந்த அப் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். கீழே இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு லோ வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த லோலேருந்து நல்ல ஒரு பையிங் நடந்து ஃபைனலாக இந்த இடத்துல க்ளோசிங் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹையை நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ளோசிங் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். அடுத்த நாள் வரக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது அடுத்த கேண்டிலுடைய பிரைஸ் ஆக்ஷன். ஏன்னா இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த கிரீன் கேண்டிலுடைய க்ளோசிங் இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்குது. அதாவது இந்த இடத்துல கம்பல்சரி கேப் அப் ஓப்பனிங் வேணும். ஓகேங்களா? கம்பல்சரி கேப் அப் ஓப்பனிங் நடக்கணும். இது உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிறது நார்மலான விஷயம் தான். அதனால நமக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. பட் அந்த கேப் அப் ஓப்பனிங் ஏன் நடக்குதுன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் அந்த கேப் அப் நடக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலுடைய ஹையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி ஒரு நியூ ஹையை கிரியேட் பண்றாங்க. அங்கிருந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. இந்த கேப் அப் நடந்ததுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேப் நடந்ததுக்கான ரீசனே வந்து என்னன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். பட் அந்த ஹை போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து நல்ல ஒரு ஃபால் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு லோ வரைக்கும் வர்றாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃபைனலாக இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோசிங் வைக்கிறாங்க. இந்த ரெட் கேண்டிலுடைய க்ளோசிங் இந்த இடத்துல இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா உங்களுக்கு இந்த கிரீன் கேண்டிலுடைய 50% ஆஃப் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரீன் கேண்டிலுடைய ஓப்பனிங் பிரைஸ், அதாவது லோ பிரைஸ் 100 rupees, ஹை பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 rupees அப்படின்னா இதனுடைய சென்டர் போர்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா 105ல இருக்கும். ஸோ இப்போ எந்த ஒரு உங்களுக்கு ப்ரைஸில் வந்தாலும் சரி அந்த கிரீன் கேண்டிலுடைய எக்ஸாக்ட் 50% ஆஃப் லெவலையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெட் கேண்டில் அதுக்கும் கீழே வந்து க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பியரிஷ் லைன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இறங்க போகுது அப்படிங்கிறது மீனிங். இந்த இடத்துல நம்ம இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஏன் இந்த லோயஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த லோயஸ்ட் பாயிண்ட்ல ஒரு பையிங் ஸ்மாலரா நடந்து இந்த இடத்த வரைக்கும் போயிருக்காங்க, ஒரு க்ளோசிங் வைக்கிறதுக்காக இந்த இடம் வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு பையர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த பையர்ஸும் உங்களுக்கு பிரேக் ஆகி அடுத்த ஒரு நாளில் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி நிற்கும் போது அந்த லோயஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஆகக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து ஒரு
என்ட்ரி எடுக்கலாம். எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா டவுன் சைடில், அதாவது ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரி, ஓகேங்களா, இல்லைன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரி எடுக்க முடியும். ஸ்டாக்கை நீங்க இன்ட்ராடேல செல் பண்றதுனா பண்ணலாம், பட் இன்ட்ராடேல உங்களுக்கு எந்த அளவுக்கு இறங்கும் தெரியாது. ஒரு ஓவரால் ஸ்விங் ட்ரேடிங் பேஸ் பண்ணி அது இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் தான் நம்ம ஸ்டாப் லாஸா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ரெட் கேண்டலுடைய லாஸ்ட் செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் இந்த ஹை தான். அந்த ஹையஸ்ட் பிளேஸ்ல இருந்தா உங்களுக்கு ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப அதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். இப்போ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் அதே ஹைல ஃபிக்ஸ் பண்ணாம கொஞ்சம் மேல ஃபிக்ஸ் பண்றது இனியும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிசிஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டார்க் கிளவுட் கவர்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலா ஒரு பேரிஷ் ரிவர்சல் கேண்டில், இல்லைன்னா நம்ம இது வந்து ஒரு பியரிஷ் பியர்சிங் லைன் அப்படிங்கிற கேட்டகரியிலும் சொல்லலாம். இது ஏன் நம்ம பியர்சிங் லைன் சொல்லணும்னா இந்த கிரீன் கேண்டிலுடைய 50% ஆஃப் லெவலும் நம்மளுக்கு பிரேக் ஆகி ஒரு கீழே வந்து க்ளோசிங் வைப்பாங்க. அதனாலதான் இதுக்கு பேரு பியர்சிங் லைன் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் பியர்சிங் லைன் அப்படிங்கிற கேண்டில், இல்லைன்னா பியர்சிங் லைன் சொல்லலாம். இது உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஃபாலோ ஆயிருக்கும். அந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இங்க ஓப்பன் ஆயிட்டு ஒரு பையிங் நடக்குது. அந்த பையிங் நடந்து இந்த ஹை போனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் எது வரைக்கும் அப்படின்னா இந்த லோ வரைக்கும் செல் ஆகுது. தென் ஃபைனலாக இந்த இடத்துல க்ளோசிங் வைக்கிறாங்க. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான விஷயம். இதுல எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. அது அடுத்த நாள் இருக்கக்கூடிய அந்த அடுத்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கேப் டவுன்ல நடக்கும். அதாவது இந்த ரெட் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சது இந்த இடத்துல, நெக்ஸ்ட் கிரீன் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகணும். கம்பல்சரி அந்த கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கணும். இந்த கேப் டவுன் ஓப்பனிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் கேப் டவுன் ஆகுது, ஒரு இண்டெக்ஸ் கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். பட் அந்த கேப் டவுன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகி இந்த லோயஸ்ட் பிரைஸ் வரும்போது அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய பையிங் நடக்குது. இந்த ஓப்பன் பிரைஸையும் பிரேக் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த ஹை வரைக்கும் போயிட்டு அந்த ஹைல ஒரு ஸ்லைட் செல்லிங் நடக்குது. மேபி செல்லிங் நடக்காம இந்த டாப்ல இருக்கக்கூடிய வீக்கெல்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாம இருந்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதனுடைய க்ளோசிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு லெவலா இருக்கணும். அதாவது இந்த ரெட் கேண்டிலுடைய 50% ஆஃப் லெவலையும் பிரேக் பண்ணி அதுக்கும் மேல போய் க்ளோசிங் வைக்கணும். அதனாலதான் இதுக்கு பேர் பியர்சிங் லைன். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அடுத்த நாள் கேப் டவுன் நடக்குது. இவ்வளவு நெகட்டிவ்னஸ் இருந்தும் கூட இந்த லோயஸ்ட் பிரைஸ்ல எக்ஸாக்டா இந்த லோயஸ்ட் பிரைஸ்ல ஒரு மிகப்பெரிய பையர்ஸ் என்டர் ஆயிட்டு அந்த ரெட் கேண்டிலுடைய 50% ஆஃப் லெவலையும் பிரேக் பண்ணி அது என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங், ஒரு கிரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்கிறாங்க. இது நல்ல ஒரு புல்லிஷ் சைன். இந்த மாதிரி ஒரு சைன் ஒரு ஃபாலிங் மார்க்கெட்ல உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கிரீன் கேண்டிலுடைய ஹையஸ்ட் பிளேஸ், ஏன்னா அதுதான் உங்களுக்கு லாஸ்டா செல்லர்ஸ் என்டர் ஆயிட்டு ஃபைனலா இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து இறக்கிருக்காங்க. அப்போ அதுதான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட். அந்த என்ட்ரி பாயிண்ட்டை பிரேக் பண்ணி அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோயஸ்ட் பாயிண்ட், அந்த லோயஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட், அந்த இடத்துக்கு கீழே நம்மளுடைய ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அடுத்ததான் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சார்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பியர்சிங் லைன் அப்படிங்கிற கேண்டில் பர்டிகுலரா புல்லிஷ் பியர்சிங் லைன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஃபால்ல மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபால்னுடைய எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இங்க மேல இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு இந்த இடத்துல க்ளோசிங் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே கேப் டவுன் ஓப்பனிங் கம்பல்சரியா நடக்கணும். ஓகேங்களா, கம்பல்சரி கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த கிரீன் ரெட் கேண்டிலுடைய 50% ஆஃப் லெவலையும் பிரேக் பண்ணி மேல போய் க்ளோசிங் வைக்கணும். அப்போ அந்த கிரீன் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். இந்த லோயஸ்ட் கிரீன் கேண்டிலுடைய லோ தான் ஸ்டாப் லாஸ். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவரியில நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல உங்களுக்கு மேல போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் மார்க்கெட்டுடைய பாட்டம்ல நடக்கும். அதனால நீங்க வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கா நீங்க இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதான் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்லி நல்ல ஒரு ஃபால் தான் நம்ம பார்க்கணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டார்க் கிளவுட் கவர். டார்க் கிளவுட் கவர் நம்ம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல மேல போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இங்க ஓப்பன் ஆயிட்டு இந்த இடத்துல க்ளோசிங். நெக்ஸ்ட் டே ஒரு கேப் அப். கேப் அப்ங்கிறது இங்க உங்களுக்கு பார்க்குற கேப் அப் ஆன மாதிரி தெரியாம இருக்கலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு ஸ்லைட் கேப் அப் நடந்திருக்கு. ஈவன் ஒரு 10 பைசா கேப் அப் நடந்தாலும் கூட ப்ரீவியஸ் கிரீன் கேண்டிலுடைய க்ளோசிங் வச்சுட்டு அடுத்த ரெட் கேண்டில் உங்களுக்கு 10 பைசா கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் கூட அது கேப் அப் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி இங்க கேப் அப் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கிரீன் கேண்டிலுடைய 50% ஆஃப் லெவலையும் பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அந்த ரெட் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுக்கலாம். நம்முடைய ஸ்டாப் லாஸ் இந்த ரெட் கேண்டிலுடைய ஹைக்கும் மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமா ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃபாலை எப்படி நம்ம ப்ராஃபிட்டா மாத்தலாம் அப்படின்னா எய்தர் அந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட்ராடேல செல் பண்ண முடியும். அது ஒன்லி இன்ட்ராடேல மட்டும் தான் செல் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்னுடைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த புட் ஆப்ஷனை வாங்கலாம். இல்லைன்னா ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ஸை நம்ம வந்து என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு ஃபாலை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டா மாற்ற முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்க் கிளவுட் கவர் அண்ட் ஆல்சோ பியர்சிங் லைன் அப்படிங்கிற கேண்டில் இண்டிகேட் பண்ணக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ இதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் சைனை
ப்ராஃபிட்டபிளாக மாற்ற முடியும். அண்ட் ஆல்சோ புல்லிஷ் லைனையும் நம்மளால் ப்ராஃபிட்டபிளாக மாற்ற முடியும், பியரிஷ் லைனையும் ப்ராஃபிட்டபிளாக மாற்ற முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வாரத்தினுடைய வீடியோஸில் இன்னொரு டிஃப்ரெண்ட் கேண்டில்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். ஏன்னா சேனல் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நிறைய ஸ்டாக்ஸை நம்ம டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி டெக்னிக்கல் டிஸ்கஷன் மட்டும் தான், நான் வந்து டிப்ஸ் அண்ட் கால்ஸ் கொடுக்குறதே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். என்னுடைய மெயில் ஐடி மகேஷ் MAHESH25391 @gmail.com. இல்லைன்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.